நான் உனக்கு கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத, கோவமும் படாதப்பா. சேச்சா நீ கேட்டு நான் கோவப்பட்டிருக்கேன். அடி கேளு. அன்னைக்கு எங்க அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன்ல, எங்க அண்ணன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்றீ தயவு செஞ்சு ப்ளீஸ் டி. அது அது வந்து அது அது பிரியா பிரியா எனக்கு. எதுக்குடி இவ்வளோ பதட்டப்படுற? அவன் உனக்கு தெரியுமா தானே கேட்டா. நானே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாளா மறந்துட்டேன் பத்தியா. கரெக்டா கேட்ட பிரியா. பிரியா நான் ஒன்று சொல்றேன்னு கோவப்படாதடி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு. நீ கோவப்பட்டாலும் அதாண்டி உண்மை. கேட்ட கேளுக்கு பதில் சொல்றீ. இப்ப ஏன்டி புதிர் போட்டுட்டு இருக்க? பிரியா அது வந்து அது உங்க அப்பா உங்க அண்ணனுக்கு சுத்தமா செலவுக்கு காசே கொடுக்க மாட்டாராம். அதனாலதான் ஆதி வெளியே மெக்கானிக் ஷாப்புக்கு வேலைக்கு போறாண்டி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பிரியா. உங்ககிட்ட நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல மனசே வரல. சொல்லாம அப்படியே விடவும் மனசு வரல. எப்படியும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. ஆனாலும் என்னால மறைக்க முடியல பிரியா. உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தான். அவன் சொன்னதை விட நான் அவன் மேல வச்சிருக்க அன்பு உண்மையானது. அதனாலதான் நான் உங்ககிட்ட நீ கேட்டதுமே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு உங்க வீட்டுல யாருக்கிட்டே சொல்லிடாத பிரியா. சரி அதுக்கேண்டி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க அண்ணன் உன்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயே அன்னைக்கே உண்மையை சொல்லிட்டான். நீ என்கிட்ட உண்மையை சொல்றியா போய் சொல்றியான்னு செக் பண்றதுக்காக, ஜஸ்ட் செக் பண்றதுக்காக தாண்டி உன்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு ஆல்ரெடி உண்மையெல்லாம் தெரியும். நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நீங்க என்னடி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்டி. இதாண்டி நடந்துச்சு. ஏண்டி அப்பா ஆதியனாக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன? ஏன் இப்படி பண்றாரு? அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படி தாண்டி. எங்களுக்கு நல்லது பண்றோன்ற பேர்ல நல்லதை தவிர எல்லாமே செய்யறாரு. அவர்கிட்ட சொல்லவும் முடியல, எங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. சொல்லாம இருக்கவும் முடியல மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. என்ன செய்யறதுன்னே தெரியலடி அவரை. சரி அப்ப ஆதியை நான் தனியா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டில் அவர் லைஃபை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் ஆகலை, இப்போ ஒன்றும் தெரியாது, ஓகே. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அபியை பார்த்துக்கணும்னு அவர் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டி. அப்பாவுக்கு எதிராக பையனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு பேசுவாங்க. ஊரை பற்றி நம்மளுக்கே தெரியும்ல. அண்ணா சொல்கிறது கரெக்டு தான். சரி விடு, அண்ணனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். ஹே பெல் அடிச்சிருச்சுடி, லஞ்ச் அவர் முடிஞ்சிருச்சு போல, வாங்க போலாம். சரிடி. ச்சே, வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போச்சே, இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒரு லூஸு முன்னாடியே பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்த்து போட்டிருந்துருக்கணும். அது எப்படி முடியும்? நம்மக்கிட்ட காசு இருந்தால் நம்ம தான் போட்டிருப்போமே. இல்லாததுனால தானே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருக்கோம். அதுவும் சரிதே. எங்கள் அப்பா விட்டு போகவும் மனசு வர மாட்டேங்குது. எங்கள் அப்பா விட்டு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவும் மனசு வர மாட்டேங்குது. காசு இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. என்னதே பண்ணுறது? வேணா ஒரு ஐடியா, அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவருக்கே சம்பாரித்து கொடுத்துட்டு வெளியே அங்கங்கே கிடைக்கிற பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு அதில் வர்ற காசை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டா தான் நம்ம வாழ முடியும். அப்புறம் என்ன பண்ண, தனியாக அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவர் மனசை கஷ்டப்படுத்தி அம்மா மனசை கஷ்டப்படுத்தி என் தங்கச்சியும் விட்டு விலகி இருந்து எதுக்கு தேவையோ அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம். அப்படி ஏவும் நம்மளுக்கு என்னைக்கு விடிவு காலம் பிறக்குதோ பிறக்கட்டும். நமக்கு நல்லதா தலையில எழுதாமலா விட்டுருப்பாரு கடவுள். டே சேது வாடா. நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க? ஆஃபீஸ் போலியா? போகணும்டா, வண்டியில பெட்ரோல் இல்லை, அதான் சரி போட்டுட்டு போலாமே நின்றுட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்ட? சரிடா மச்சா வா, நான் வேணா டோக் பண்றேன் வண்டியை. வேணாண்டா, உனக்கே வேலை இருக்கும், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். ஏய் வாடா. மறந்துட்டேன், இரு என்கிட்ட கூட பெட்ரோல் இருக்குது. நான் வாட்டர் பாட்டிலில் வாங்கியிருந்தேன், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நான் போகிற வழியில் வாங்கி பாட்டிலில் வச்சுக்கிறேன். சரிடா மச்சான். மச்சான் பெட்ரோல் ஊற்றிட்டேன்டா, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். தேங்க்ஸ்டா மச்சான். டேய் நமக்குள்ளே எதுக்குடா தேங்க்ஸ்லாம்? போடா வேலைக்கு கிளம்புடா, டைம் ஆச்சு. சரிடா மச்சான். ஐயோ ஃபோன் அடிக்குதே, அப்பா தான் கால் பண்ணுறாரு. ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா. ஆதி எங்கே இருக்க? இதோ ஆஃபீஸ் தான்ப்பா போயிட்டுருக்கேன். என்னாச்சு? அப்படியாப்பா, சரி நீ ஆஃபீஸ் போனதே ஒரு அங்கிள் வந்து காசு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நீ ஆஃபீஸ் வரும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு. சரிப்பா. சரி ஆதி, காசு பத்திரம் வைக்கட்டுமா? சரிப்பா.
வணக்கம் மேடம், என்ன பார்க்குறீங்க? சாரி பார்க்கணுமா? ம், வாங்க மேடம். இது இந்த சைடு உள்ளதெல்லாம் பட்டு புடவை தான் மேடம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20,000 இருக்குது. ஏம்மா, அம்பட்டுக்கெல்லாம் வேணாம்மா, கம்மி விலையிலே காமி போதும். கல்யாணத்துக்கு வரும்போது அவ்வளோக்கு எடுத்துக்கிடுவோம். சும்மா இருக்கையில எதுக்கு அவ்வளவுக்கு? அப்படியா? சரிங்க மேடம், அப்போ அந்த சைடு போங்க, எடுத்து காமிப்பாங்க. சரிம்மா. தம்பி வாப்பா. அத்தை, முக்கியமான ஃபோன் கால் ஒன்று வந்துட்டே இருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் புடவை பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா, சின்ன பொண்ணு வா. சிஸ்டர், ஒரு 5,000 ரேஞ்சில் செட் saree மாதிரி ஒரே மாதிரி ஒரு 4-5 saree கிடைக்குமா? இருக்கு சார், வாங்க காமிக்கிறேன். இங்கே உள்ள சாரி எல்லாமே கம்மி ரேட்டு தான் சார், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சிஸ்டர், இது நல்லா இருக்கே. இந்த saree எவ்வளவு? இந்த சாரியா சார்? இது ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் சார் இருக்கும். ஒரு 4,500 இருக்கும் சார். அப்படியா? அப்போ இதே மாதிரி டிசைன் இதே கலரில் வேற கொடுங்க. சரிங்க சார். சார், இதுலேயே ஸ்கை ப்ளூ இருக்குது, அதவே நீங்கள் வேணால் செட் சாரியாக எடுத்துக்கிறீங்களா? சரிங்க சிஸ்டர். சார், அவங்க எடுத்ததையும் இதையும் மொத்தமாக பில் போடணுமா இல்லை தனித்தனியாக போடணுமா? இல்லை தனித்தனியாக தான். இதை பில் போடுங்க, நான் கேஷ் கொடுத்துட்றேன். சரிங்க சார். சார், பில் கவுண்டரில் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் சாரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி. வணக்கம் மேடம், என்ன பார்க்குறீங்க? தம்பி, நல்ல புடவையா ஒரு நல்ல கலராக எடுத்து போடுப்பா. மேடம், என்ன விலையில எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தம்பி, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள. அப்படியா மேடம்? இங்கே போட்டிருக்கோம்ல, இது எல்லாமே 1000 ரூபா தான் மேடம். இதில் ஏதாவது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து வைங்க. சரிப்பா தம்பி. மேடம், புடவை யாருக்கு, உங்களுக்கா இல்லை உங்கள் பொண்ணுக்கா? என் மகளுக்கு தான்ப்பா. மேடம், அப்போ அவங்க பார்த்து எடுக்கட்டுமே, அவங்க செலக்ட் பண்ணட்டும் மேடம். இல்லைப்பா தம்பி, அவள் எடுத்தானா அந்த கருப்பு சாணி கலரு செகதி கலராக தாப்பா எடுப்பா. கருப்புலாம் நம்மளுக்குலாம் சுத்தமாக ஆகாது. கருப்பு கட்டினோம்னா ஒரு கருப்புலாம் நல்ல நாளுக்கு கட்டிட்டு போக முடியாது, ஒரு நல்ல நாளைக்கு போட முடியாது. எதுக்கு தேவையாது? அதுக்கு நல்ல கலராக நாளை எடுத்தோம்னா எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் போட்டுட்டு போய்க்கலாம், பார்த்தீங்களா? அதுக்குதே. அதுவும் இல்லாமல் இவளெல்லாம் எடுக்க சொன்னோம்னா ஒரே கலரில் எடுப்பா. திருப்பி திருப்பி புதுசாக எடுப்போம்னாலாம் எண்ணம் கிடையாது தம்பி. வச்சிருக்க கலர்லேயே எடுத்து என்ன செய்ய போகிறா? சரிங்க மேடம், பார்த்து எடுங்க. தம்பி, அந்த கடைசியில் இருக்க ஊதா, அப்புறம் இந்த மஞ்சள், அந்த ப்ளூ, இந்த 3ஐயும் பில்லு போடுப்பா. சரிங்க மேடம். நீங்கள் போய் பில் கவுண்டரில் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேடம், நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரிப்பா. ஏப்பா தம்பி, டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் இல்லையா? அண்ணே, டிஸ்கவுண்ட் போக தானே 4,500. அப்பெல்லாம் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னே. முன்னாடியே டிஸ்கவுண்ட்டுக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரிஜினல் ரேட்டை சொல்லுவோம். மற்றவங்கள மாதிரி அதிகமாக சொல்லி கம்மியாக வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. என்னமோப்பா. சரி, எவ்வளோ ஆச்சு? அண்ணே, 27,000ண்ணே. அப்படியாப்பா? எதுவும் லெஸ் பண்ண மாட்டீங்களா? அப்படியாண்ணே, இவ்வளோக்கு கேட்குறீங்க. யாருக்குமே இந்த அளவுக்கு குறைச்சதில்ல. வாய்க்கு தம்பி தம்பின்னு கூப்பிட்றீங்க. நானும் அண்ணே மாதிரி நினச்சி சரி ஒரு 500 குறைச்சிக்கோங்க. 26,500 போட்டுக்கோங்க. ஏப்பா, ரொம்ப குறைச்சிட்டியேப்பா, அநியாயம் பண்ணுறீங்களே. என்னே, மற்றவங்களா இருந்தால் அது கூட குறைக்க மாட்டேனே. சரி, கேஷா கார்டா ஜிபேவா? கேஷ் தான்ப்பா. சரிப்பா தம்பி, வாரேன். சரிங்கண்ணே, தொடர்ந்து நம்ம கடைக்கே வாங்க ட்ரெஸ் எடுக்க. சரிப்பா தம்பி. வெற்றி போது வெற்றி. குடிடி, நல்லது வெஜிடபிள் சூப்பு. வெற்றி காரமா இருக்கு வெற்றி, பெப்பர் அதிகமா போட்டிருக்காங்க போல இருக்கு. பைத்தியமே, அது கிரீன் சில்லியா இருக்கும். சரி, ஏதோ ஒண்ணு போதும்டா. ப்ளீஸ் டி, எனக்காக இன்னும் கொஞ்சம் குடிடி, குடிச்சிட்டு குடிடி. வெற்றி போதும், நீங்க குடிங்க. என்னடி நீ ஒரு சூப்பை குடிக்கிறதுக்கு உனக்கு ஏதோ காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இப்படி கசந்துக்கிட்டு சாப்பிட்ற? சூப்லாம் உனக்கு பிடிக்காதா? ஐயோ வெற்றி, ஐயோ சத்தியமா எனக்கு பிடிக்காது, எடுத்துட்டு போங்க அங்கிட்டு. அப்போ எனக்கு கொடு. சூப்பர் இனிப்பா இருக்குடி. ஒருவேளை நீ குடிச்சிட்டு கொடுத்ததுனால அவ்வளவு இனிப்பா இருக்கோ? இருக்கும். சக்தி, அப்புறம் அண்ணனுக்கும் அன்னைக்கு கல்யாண பேச்சு உங்க வீட்டுல நடக்குதா? இதுக்குங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க? பின்ன எங்க அண்ணன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும், அப்புறம் நம்ம கல்யாணமும் நடக்கணும்ல, அதனாலதான். ரொம்ப அவசரம்தான்.
இப்போதான் வெற்றி கல்யாணத்துக்கான வேலையே ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நைட்டு அம்மா சொன்னாங்க அக்கா கிட்ட, காலையில் ரெடியாக உனக்கு புடவை எடுக்க போகணும்னு சொல்லி. பூ வைக்கிறதுக்கு அக்கா கிட்ட புடவையே இல்லை, அது எடுக்கிறதுக்காக கூட இருக்காது. சரிடி, நானும் அம்மா கிட்ட பேசுகிறேன். அம்மா நாளை இப்படியே கடத்திட்டே இருக்க வேண்டாம், சீக்கிரம் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோன்னு. இது நம்மளுக்காக சொல்லலை, நம்ம சுயநலத்துக்காக சொல்லலை. இருந்தாலுமே அண்ணனோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கோபத்தில் எங்கள் அண்ணனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பார். எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு ஒரு அண்ணி வந்துட்டா இதுக்கு மேலே அவரால் எதுவும் பேச முடியாதுல்ல, வாயடிச்சு போயிடுவார். எங்கள் அண்ணியும் அப்படி பேச விட மாட்டாங்க எங்கள் அண்ணனை. அதனால தான் சொல்கிறேன். சரிங்க வெற்றி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நீங்கள் எது பண்ணாலும் ஒரு காரணத்தோடு தான் பண்ணுவீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, புடவை எடுத்தாச்சு. இனி எப்போ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம்? அப்பா 1 வீக்கில் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நேற்று நைட்டு கால் பண்ணி அம்மா கிட்ட பேசினாரு. என்ன சொன்னாருலாம் எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு நைட்டுக்காக ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணாதான் தெரியும் என்ன நடக்க போகுதுங்கிறதே. சரிடி, நீ எல்லாத்துலேயும் தலையிட்டு அவசரப்பட்டு உளறிடாத, எதையும் பொறுமையாக சொல்லலான்னு சொல்லியிருக்க. வெயிட் பண்ணுவோம், 2 பேரும் சேர்ந்து பொறுமையாகவே சொல்லிக்குவோம். நீ சொன்னது தான் கரெக்டு. அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடியட்டும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியட்டும். அப்புறம் அவங்களே நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சுருக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி வெற்றி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? அடிப்போடி லூஸு, எப்போ பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுறதே உனக்கு வேலை. அதுக்கு சொல்லலடி, எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க சக்தி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கான்னு. அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டே அவங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக பேச வந்தாங்க. சரின்னு நானும் ஆமாம்மான்னு சொல்லிட்டேன். அவங்களே நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லாட்டினாலும் நம்ம பேசி சம்மதிக்க வச்சிடணும். சரியா? சரிங்க வெற்றி. ஏன் வெற்றி, நான் உனக்கு கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீ கேட்டு நான் தப்பாக நினச்சிருக்கனா? கேளுடி. இல்லை வெற்றி, ஒருவேளை அத்தையும் மாமாவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடி கேள்வி? இப்போ தானடி சொன்னேன், அவங்க சம்மதிக்கலைனாலும் நம்ம பேசி சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஒருவேளை நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரல வெற்றி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது. எங்கள் அப்பா மேலே இல்லாட்டியும் கூட எங்கள் அம்மா மேலே இருக்குது. கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்களே என்கிட்ட சக்தியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்படி தான் நம்மக்கிட்ட என்கிட்ட சொல்லுவாங்க. வெற்றி, நீங்க உங்க அம்மா மேல உள்ள பாசத்துல பேசுறீங்க வெற்றி. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அவங்க வேண்டாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாத, நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சுடி, உன்னை பற்றி நல்லா புரிஞ்சிருச்சு. உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை, எப்படா தட்டி கழிக்கலான்னு பார்க்குற. அதனால தானே நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. ஐயோ வெற்றி, கோவப்படாதீங்க. இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்கள் அம்மா மேலே உள்ள பாசத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நியாயமாக யோசிச்சு பாருங்க, அவங்க சம்மதிப்பாங்களா? என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ என்கிட்ட பேசு. நான் என் வீட்டில் பேசி சம்மதிக்க வைப்பேன். அதுக்காக அப்படியா இப்படியான்னு சொல்லி முதல்ல நெகட்டிவாக பேசுகிறத நிறுத்து. சரி, சாரி, இனிமேல் அப்படி பேச மாட்டேன். சரி, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. என்ன வெற்றி? சக்தி, உண்மையாக தான் சொல்கிறேன், போ. வெற்றி. சக்தி போடி, கடுப்பேத்தாத. சரிங்க வெற்றி, அப்போ அவ்வளோதானா? வேற என்ன பண்ணணும்? சரி, கத்தாதீங்க, போகிறேன். ச்சே, இவ ஏன் அப்படி பேசுறா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவர் இவ்வளோ கோவப்படுறாரு. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? இவரை புரிஞ்சுக்கவே முடியலை. என்னமோ பண்ணட்டும், நம்ம தர எது பண்ணாலும் காரணத்தோட தானே பண்ணுவார். என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே. ஹலோ சர்மி. ஹலோ சார். சர்மி, என்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா உங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க, உடனே கேபினுக்கு அனுப்புங்க. ஓகே சார். சரிங்க சர்மி, வைங்க.
எஸ் கமின். தம்பி ஆதித்யா நீங்களா? ஆமாண்ணே, நீங்கள் ஷேகரா? ஆமா தம்பி, அப்பா காசு கொடுக்க சொல்லியிருந்தாரு. அண்ணே நான் தான் அது. உட்காருங்கண்ணா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வர சொல்கிறேன். ஐயோ தம்பி அதெல்லாம் வேண்டாம்ப்பா, காசை வாங்கிட்டா அன்னை கிளம்பிடுவே, கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலையெல்லாம் இருக்கு. ஓ அப்படியா, சரி கொடுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே அமௌண்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாப்பா தம்பி. அண்ணா அப்பா 50,000 ரூபாய்ல சொன்னார். ஆமாப்பா தம்பி, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் அப்பா சொன்னால் கேட்டுக்குவாருப்பா. 50,000 தான் சொன்னார். 5,000 ரூபாய் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட சொன்னால் சரின்னு சொல்லிடுவாருப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்லிக்கிறேன். என்னண்ணே நீங்கள் அப்போது சொல்லில கொடுத்துருக்கணும், நான் கேட்டதுக்கப்புறம் சொல்கிறீங்க. எங்கள் அப்பா என்ன சந்தேகப்பட மாட்டாரா? ஐயோ தம்பி, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா, நீ கோவப்படாத. என்னமோண்ணா, ஆனால் நீங்கள் கால் பண்ணி அப்பா கிட்டே சொல்லிடுங்க, இல்லாட்டி அவர் என்னதான் சந்தேகப்படுவார். சரிப்பா தம்பி, நான் பேசிக்கிறேன். சரி வரட்டுமா? சரிங்கண்ணே. காசு வந்துருச்சுன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? வேண்டாம், அவர் நேர்லேயே எடுத்துகிட்டு வர சொன்னார். கொஞ்ச நேரம் இருந்துட்டு நம்மளும் கிளம்பிடுவோம். தம்பி உட்காருப்பா, போலாம். இல்லை டைம் ஆச்சு தான், நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் வந்து சாவகாசமாக உட்காந்து பேசலாம். இருங்க சின்னத்தர, ஒரு கப் காஃபி அது குடிச்சிட்டு போங்களேன் ப்ளீஸ். இல்லை சின்ன பொண்ணு, நான் பெர்மிஷன் கேட்டு தான் வந்தேன். கேட்ட டயத்தை விட அதிகமாகவே டைம் எடுத்துக்கிட்டேன். நான் ஆஃபீஸ் போனால் திட்டுவாங்க. நான் கிளம்புறேன் ப்ளீஸ். அப்படியா? ஆமாம் சின்ன பொண்ணு. தம்பி காஃபியாவது குடிச்சிட்டு போப்பா. அதை கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வரேன் நான் போயிட்டு வரேன். சரிப்பா, இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன். சரி இன்னொரு நாள் வா, ஃப்ரீயாக உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு அப்புறம் போகலாம். சரிங்க சின்ன பொண்ணு, இந்தம்மா. என்ன தம்பி இது? அத்தை, நீங்கள் சாரி காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்காமல் போயிட்டீங்க. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. வந்துட்டு சின்ன பொண்ணுக்கு எடுத்து கொடுக்காட்டி எப்படி? அதனால தான் சின்ன பொண்ணுக்கு, உங்களுக்கு, ராதிகாவுக்கு, சக்திக்கு, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சித்திக்கும் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு இருக்குது, நான் வச்சுருக்க பேக்கில் அவங்களுக்கு இருக்குது. நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. எதுக்குப்பா தம்பி? அது காஸ்ட்லியான புடவைப்பா. பரவாயில்லத்த, இருக்கட்டும். டெய்லியாக நம்ம எடுக்க போகிறோம், என்னைக்காவது ஒரு நாள் எடுக்க போகிறோம். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு எடுக்காமல் போகவும் எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் சரி எடுத்து கொடுப்போமேன்னு எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க, பிடிக்காட்டினா கூட விட்டுருங்க. ஐயோ தம்பி, பிடிக்கலன்னா இல்லைப்பா. இம்பிட்டு காசு கொடுத்து அந்த புடவை எடுக்கணுமா? ஒரு நாள் கட்ட போகிறதுக்கு எதுக்குப்பா அவ்வளோ கொடுத்து எடுத்தேன்? அதை எனக்காக வாங்கிக்கோங்க, விலையை மட்டும் யோசிக்காதீங்க. சரிப்பா சின்ன பொண்ணு, அதை வாங்கிக்கோமா. சரிம்மா. சரி சின்ன பொண்ணு, அத்தை போயிட்டுறேன். சரிப்பா தம்பி. தம்பி நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க, அத்தை உள்ள இருக்கேன். சின்ன பொண்ணு, இந்த புடவையை தான் நீ பூ வைக்கிற அன்னைக்கு கட்டணும், சரியா? செவத்த பிள்ளைனால உனக்கு ஏற்ற மாதிரி கலரில் புடவை எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக இதை கட்டுடி. சரிங்க சின்னதர. ஆனால் நான் ஒரு லூஸு. எனக்காக நீங்கள் யோசிச்சப்போ உங்களுக்காக ஒரு ஷர்ட் கூட நான் எடுத்து கொடுக்கல பார்த்தீங்களா? பரவாயில்ல விடு. இல்லை கண்டிப்பாக நானும் ஒரு நாள் எடுத்து கொடுப்பேன். சரி, அதை எடுத்து கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடு. இந்த சாரியை தான் நீ கட்டணும். சரிங்க. சரி சின்ன பொண்ணு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். அத்தைக்கிட்ட சொல்லிடு. சரிங்க. ஏங்க பார்த்து போங்க. சரிம்மா, நீயும் பார்த்து பத்திரமா இரு. மாமா கால் பண்ணாருன்னா அவரை கேட்டேன்னு சொல்லிடு. சரிங்க. அப்புறம் சின்ன பொண்ணு, லாவெண்டர் கலரில் ஒரு சாரீ இருக்கும், அதுதான் உனக்கு. செட் சாரியாக மொத்தமாக அம்மாவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு. மாற்றி கட்டிடாத, உனக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன். சரிங்க. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க சின்னதர. என்னம்மா தம்பி போயிட்டாரா? கிளம்பிட்டாருமா. சரி, ஏன்டி மாப்பிள்ளை இப்படி இருக்காரு? அந்த புடவை, ஒரு புடவை 5,000 ரூபாய் சொன்னாங்க. 5,000 ரூபான்னு டிஸ்கவுண்ட் போக ஒரு 4,500 ரூபா வச்சுக்கையேன். 4,500 ரூபா மணிக்கு 6 பேருக்கு கணக்கு பண்ணிப்பாரு. உனக்கும் தானே எடுத்துருப்பாரு. 6 பேருக்குன்னா 4,500 × 6 27,000 ரூபாவில் எப்படி வருது பாத்தியா? தேவையில்லாமல் அவரை கூட்டு போய் 27,000 ரூபா செலவெழுத்து விட்டான். விடுமா, அவரே ஃபீல் பண்ணல, நீ ஏன் கவலைப்படுற? அவர் எனக்கா ஒரு நாள் எடுத்து கொடுக்குறோன்னு விருப்பப்பட்டு தானே எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற?
சரிடி, அது ஏதாவது 2 ப்ளவுஸ் மட்டும் தைக்க எடுத்துட்டு வா. மீதியெல்லாம் வை, கல்யாணத்துக்கு அப்புறம் தச்சுக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வெயிட் போட்டீங்கன்னா தச்சினாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பொறுத்து இருந்து தச்சுக்கிடுவோம். முக்கியமாக 2 ப்ளவுஸ் மட்டும் எடுத்துட்டு வா. இனி கல்யாணம் புடவை, நிச்சய புடவை அதெல்லாம் எடுப்போம். அப்போ அதை மட்டும் தச்சுக்கிடுவோம். இப்போ இது 2ஐயும் தச்சுக்கிடுவோம். எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிம்மா, ஏதாவது 2 ப்ளவுஸும் அதுக்கான சாரீ எடுத்துகிட்டு வரேன். ஓரம் அடிக்கணும்ல. மீதியெல்லாம் பீரோவில் வச்சுட்டு வந்துடுறேன். சரிடி, சீக்கிரம் போ. பீரோவில் வச்சுட்டு திறந்து போட்டு வராமல் பீரோவில் பூட்டி சாவி என்கிட்ட வச்சுட்டு வா. சரிம்மா. பார்வதி, டீ ரொம்ப நல்லா இருக்குமா? தேங்க்ஸுங்க. சரி, ஆதி எப்போ வரேன்னு ஃபோன் பண்ணானா என்ன? இல்லைங்க, ஃபோன்லாம் பண்ணல. ஆனால் இது வர நேரந்தே. வாப்பா ஆதி. சேகர் வந்து காசு கொடுத்தாரா? கொடுத்தாருப்பா. அப்படியா, சரிப்பா. அப்பா, அது கேஷாக தான் கொடுத்தாரு. நான் தான் அக்கௌண்ட்டில் போட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்படியா, சரிப்பா. எவ்வளோ கொடுத்தாரு? 45,000ப்பா. என்ன ஆதி, விளையாடுறியா? சேகர் 50,000 சொல்றாரு, நீ என்னமோ 45,000 சொல்ற. 5,000 ரூபாய் அமுக்கிக்கிட்டு அப்பனை ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்துற எவனும் நல்லா இருக்க மாட்டான்டா, சொல்லிட்டேன். என்னப்பா பேசுறீங்க? புரிஞ்சுதா பேசுறீங்களாப்பா? நீங்க எது சொன்னாலும் பொறுத்து போறேன்றதுக்காக ரொம்ப கேவலமா நடத்துறீங்க என்ன. ஆதி, உண்மையே சொல்றா, விளையாடாதடா. கஷ்டப்பட்டு உழைச்ச காசுடா. அம்மா, உண்மையாதாம்மா சொல்கிறேன். சேகர் நிஜமாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு காசு கொடுத்தாரு. நான் கேட்டேன், எதுக்கு நீங்கள் காசு கம்மியாக இருக்குது, எவ்வளோண்ணே இருக்குதுல்லன்னு கேட்டதுக்கு 45,000 தான்ப்பா இருக்குது, 5,000 செலவுக்கு எடுத்துக்கிட்டேன், நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், அப்பா நான் சொன்னால் கேட்பாருன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனார். சரிங்கண்ணே, கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் அப்பா கிட்ட நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லி தான் விட்டேன். அவர் சொல்லாட்டி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் கொடுத்த காசை அப்படியே கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ஒரு பைசா நான் தொடலம்மா, இது உங்கள் மேலே சத்தியம். பார்வதி, இவன் போய் சொல்கிறாண்டி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயே நல்லா யோசிச்சு பாரு. அப்பா எனக்கு ஒரு 5,000 கொடுங்க, எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டான். அப்போ நம்ம கொடுக்கல, இப்போ பணத்தில் கை வச்சுட்டான். அந்த 5,000 ரூபாய் கொடுக்கலன்னு இந்த 50,000த்துல அந்த 5,000 ரூபாய் எடுத்திருக்கான். உடனே சேகர் எடுத்தான்னு பொய் சொல்கிறான். அப்படி எடுத்திருந்தா அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்ல. ஏன் பண்ணலை? தப்பு பாதி. தப்பை நீ பண்ணல, நான் பண்ணிட்டேன். உன்கிட்ட போய் கொடுக்க சொன்னேன் பத்தியா? என் புத்தியை செருப்பு கல்லட்டி அடிக்கணும்டா. இப்படி ஒரு களவாணி பையில வளர்த்துருக்கேன்னு நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்காதி. அப்பா, சத்தியமாப்பா நான் எடுக்கலப்பா, நம்புங்கப்பா. அப்பா, உங்க மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா நான் எடுக்கவே இல்லைப்பா. எங்க பையன் தான் இவ்வளோ சொல்கிறானே, நம்புவாங்க. அவன் அப்பா அம்மா மேலே போய் சத்தியம்லாம் பண்ண மாட்டான். அவன் எடுத்திருந்தா உண்மையை சொல்லியிருப்பான். அவன் எடுக்கலைங்கிறதுனால தானே சத்தியம் பண்ணுறான். நிறுத்துடி. அதான் உன் பிள்ளை நீ விட்டு கொடுக்குறியா? அதான் சொல்லுவாங்களே, காக்கைக்கு தங்குஞ்சு பொன் குஞ்சுன்னு. அந்த மாதிரி களவாணி பையில நீ வேணாம் வச்சுக்க. இப்போ சொல்கிறேன், அவனை நம்பி எந்த பொறுப்பு நான் கொடுக்க மாட்டேன். மரியாதையாக என்கிட்ட இருந்து எடுத்த காசை திருப்பி கொடுக்க சொல்லிடு. அவனுக்கு 2 நாள் தான் டயம். அம்மா, சத்தியமா நான் எடுக்கவே இல்லைம்மா, சொன்ன நம்புங்கம்மா, ப்ளீஸ்மா. ஆதி, நான் உன்னை நம்புறேன்ப்பா. உங்கள் அப்பா பற்றி உனக்கே தெரியும். அவர் குணமே அப்படிதான், கோபக்காரரு. ஆனால் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டாருப்பா. நீ எடுக்கலன்னு அம்மா நம்புறேன். ஆனால் அந்த காசை எப்படியாவது திருப்பி கொடுத்துருப்பா. உங்ககிட்ட நான் காசு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்துருப்பா. அம்மா, என்னம்மா புரியாம பேசுறீங்க? இந்த காசை நான் கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்தா அந்த காசை அப்போ நான் எடுத்த மாதிரி ஆயிராதாம்மா? இல்லை, அவர் சேகரை நேரில் பார்த்து அவர்கிட்ட உண்மையை சொல்லி அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து நடந்தது என்னன்னு சொல்லணும்மா. அப்போதான் என் மேல விழுந்த திருட்டு பழி போகும். இல்லாட்டி அப்பா எப்பவுமே என்ன சந்தேகப்படுவாருமா. ஆமாடி, நீ சொல்றது சரிதான். அப்பதான் உன் மேல உள்ள திருட்டு பழி போகும். பணத்தை கொடுத்துட்டா மட்டும் சரியா போகுமா? நடந்தது என்னன்னு தெரியணும்ல உங்க அப்பாக்கு. போப்பா, உடனே போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எனக்கு இருக்கிறது ஒரு பையன். அந்த பையனுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருக்கே. வணக்கம் உறவுகளே. பிரசாந்த் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சாங் செலக்ட் பண்ணி கொடுத்தா நீங்கள் போடுவீங்களா சிஸ்டர்னு. எனக்கு போடணும்னு ஆசை தான் சிஸ்டர், பட் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால வேண்டாம், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க.
வீடியோ பார்க்குறவங்க இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நல்லா பாடுவேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு பாடி கொடுத்தா நான் பேக்ரவுண்ட் நீங்கள் பாடின பாட்டை நான் போடுறேன். ஸோ இதான் காரணம், மற்றபடி சாங் போடக்கூடாதுன்னு இல்லை, பட் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் சேனலுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா நம்ம சொல்லி இவங்க போடலையேன்னு. ப்ளீஸ், உங்கள் மனசு கஷ்டப்பட்டிருந்தா ஐ எம் ரியலி சாரி சிஸ்டர்ஸ். அப்புறம் உறவுகளே, நிறைய பேர் வீடியோ 2 மணிக்கு தான் போட சொல்லி சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 2 மணிக்கு போடுறோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் சொன்ன நேரத்துலையும் தான் வரும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் உறவுகளே, எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் திருவிழா நடந்துட்டுருக்கு. ஸோ சுற்றி ஸ்பீக்கர் கட்டி பாட்டு போடுறதால என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியலை. அதனால தான் வீடியோ சரியாக நான் கொஞ்சம் நாளாக போடலை. ஆமாம் உறவுகளே, முன்னாடி எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ தான் உங்களுக்கு தீராத காதல் எபிசோடு 28 போட்டிருந்தோம். ஆனால் இப்போது தான் புதுசாக எடிட் பண்ணி போடுறோம். அதனால தான் உறவுகளே, தீராத காதல் எபிசோடு 28 29 கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.